என்பது வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஃபீவர் வருது, அந்த ஜுரம் இந்த ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான நோய்கள் வந்துட்டு. இந்த நோய்களை பரப்புறதுல முன்னணியில இருக்கிறது எது அப்படின்னா இந்த பறக்கிறது, ஊறுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். பறவை காய்ச்சல்ன்றாங்க. அதே மாதிரி இந்த மழை காலத்துல அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கரப்பான்பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி எப்படியெல்லாம் நோய்களை பரப்புது, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களை ஊக்கப்படுத்துற ஒரே ஒரு விஷயம். அடுத்தடுத்த வீடியோக்களையும் நம்ம உங்களுக்கு அனுப்புறதுக்கு அது வசதியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடுகளில் கரப்பாம்பூச்சி அப்படின்றது பாத்ரூம், டாய்லெட்டு, அதே மாதிரி இந்த கிச்சன்ல சிங்க்கு, இந்த கிச்சனுக்கு கீழே ஒரு மேடை நம்ம அமைச்சிருப்போம். அதுக்குள்ள ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி இருக்கும். இந்த கரப்பாம்பூச்சிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் தான் இது திருட மாதிரி இருட்டில் தான் வேலைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் லைட்டு போடுங்களேன், லைட்டு போட்டோன்னா ஒரு செகண்டில் அந்த கரப்பாம்பூச்சி ஓடி போய் விழிஞ்சிக்கும். அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு விஷயம் கரப்பாம்பூச்சி. அது மாத்திரம் இல்லாத இந்த கரப்பாம்பூச்சி நமக்கு ஒரு நிலநடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கூட இந்த கரப்பாம்பூச்சி முதல்ல கரப்பாம்பூச்சிக்கு தெரிஞ்சு பூமிக்கடியிலேருந்து எல்லாமே வெளியே வரும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை கரப்பாம்பூச்சி கேள்விப்பட்டிருக்கோம். எது எப்படி இருந்தாலும் அதுக்காக நம்ம கரப்பாம்பூச்சியை வச்சு பாதுகாக்க முடியுமா என்ன? இந்த கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சில வீட்டில் பீரோ ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல புடவை வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க, நல்ல வெள்ளை கலர் வேஸ்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த கரப்பாம்பூச்சி அதில் போய் உட்காந்து டாட் 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 டாட்டா அசிங்கம் பண்ணியிருக்கும். இது ஒரு பெரிய ஒரு மைனஸ் கரப்பாம்பூச்சினால. அது மாத்திரம் இல்லாத இந்த கரப்பாம்பூச்சியோட எச்சில்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களை பரப்பக்கூடியது. ஏன்னா இது சாக்கடை அங்க இங்க எல்லா இடங்கள்லயும் வாழக்கூடியது கரப்பாம்பூச்சி மட்டும்தான். யோசிச்சு பாருங்க.